ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சம் சரவணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 9ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். எதிர்பார்த்த பலன்கள் எல்லா துறைகளிலும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து பேரும் புகழும் கிடைக்கப் போகுது. நல்ல ஒரு வரலாற்று சாதனைகளை படைத்து தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. அக்கம் பக்கத்தினால் விரயம் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரும். ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள்லாம் அதிகார பலத்தோடு செஞ்சு அதை வெற்றி காண போகிறீங்க. இல்லை அதிகாரிகள் ஆதரவோடு செஞ்சு வெற்றி காண போகிறீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு இதுவரை தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் அல்லது அதிகாரிகள் மனம் மாறுவார்கள். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெரியோர்களின் ஆசை கிடைக்கும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பணபலம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம். பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. அல்லது பேசின பேச்சை மாற்றி பேசுறது, இதை மாதிரி ஏதோ பாவத்தில் பேசினான்னு மாட்டேங்க. ஒன்று பேச்சில் தரம் தாழ்ந்து போய் அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகித்து மாட்டிக்குவீங்க. இல்லாட்டி முன்னால் பேசுறது பின்னால் மாற்றி பேசி அதனாலேயே மாட்டிக்குவீங்க. ஸோ எதனாலும் உங்களுக்கு பேசுகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பாராத தனவரவுகள்லாம் உண்டாகும். ஒரு மூத்த பெண்களால் உங்களுக்கு சில விமர்சனங்கள் வீண் பழிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அரசு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகள் தோன்றும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள், முதலீட்டாளர்கள், கூட்டாளிகள் சேர்வார்கள். வாழ்க்கை துணை மனம் மாறி உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். உங்களை அனுசரித்து நடப்பார்கள். அதனாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை வரையங்களை சந்திக்க நேரிடும். பெண்களால் அதிக முன்னேற்றம் உண்டாகும். அரசு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். சிம்மம். தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண முயற்சிப்பீர்கள். ஆனால் சில எதிர்ப்புகள் உண்டாகும். அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெண்கள், அது மூத்த
பெண்களால் ஒரு சில எதிர்ப்புகள் உண்டாகும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். பெண்களால் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். நண்பர்கள் உங்களுக்கு செல்வாக்கு பெறுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். சகோதரர்கள், ஊழியர்கள் உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்களை தர காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னி, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பம் நிறைவேறுதுங்கிறத காட்டிலும் விருப்பத்தோடு உங்களுக்கு லாபமும் வருமானமும் அதிகரிக்க போகுது. ரெட்டிப்பு மகிழ்ச்சி, டபுள் தமாக்கா. அப்போது மகிழ்ச்சியும் உங்களுக்கு ரெட்டிப்பாக தான் இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருகிறது. பூர்வீக சொத்து ஏதாவது வம்பு வழக்குகளில் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. சகோதரர்கள், நண்பர்கள், ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். பெண்கள், பெண் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக பெண்டிங் வச்சிருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது இறை வழிபாடை இன்று செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். மனம் நிம்மதியாக இருக்கும். இந்த நாள் இனிய நாள். துலாம், தொழிலில் உங்களுடைய திறமைகள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய திறமைகளை அல்லது புதிய வித்தைகளை கற்று அதை தொழிலில் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அந்த தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பேரும்புகளை வந்து பெற்றுத்தரும். குழந்தைகளுடன் ஒரு பயணத்தை செய்வதில் குழந்தைகள் விஷயத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக பழகவும். அரசு உதவிகள் திட்டமிட்டபடி கிடைக்கும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாகவும் கண்ணியமாகவும் பழகவும். குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மூத்த பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விருச்சிகம், அதிகார பலத்தோடு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் வெற்றி காண போகுது. அந்த மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் என்பதால் அது வெற்றி பெறும்பொழுது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மாற்றங்கள், முயற்சிகள் வெற்றி என்பது தொழில் மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் அந்த ஒரு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தரப்போகிறது. குடும்ப அங்கத்தினர்கள் உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் பின்னர் உங்களோடு இணைந்து இசைந்து வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினரோடு ஒரு பயணம். சகோதரர்கள், ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனை தரும் என்பதால் தள்ளி வைக்கவும். பெண்கள் செல்வாக்கு அல்லது பெண் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பேச்சிலே ஒரு கனிவு உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்த பெண் நபர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். இருந்தாலும் இன்று உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். மனம் ஒரு விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது என்பதால் உழைப்பை நம்பி நீங்கள் இன்று நாளை கடத்த வேண்டியிருக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். சகோதரர்கள், ஊழியர்கள் உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்று கவனமும் கண்ணியமாக பழகுங்கள். குழந்தையின் செயல்பாடு மகிழ்ச்சியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நேர்மறை சிந்தனைகள் தோன்றும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தொழிலாளிகள், புதிய தொழிலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள் போன்றவர்கள்
உங்களுக்கு வந்து சேர்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபார வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இருந்தாலும் மனம் ஒரு இனம் புரியாத கவலைகள் இருக்கும். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். சகோதரருடன் ஊழியருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில செயல்பாடுகள் வித்தியாசமாக இருப்பதால் அவர்களை கண்டித்து நல்வழி காட்டுதல் அவசியப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கும்பம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னால் அதை தவிர்த்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் குறையும், எதிர்ப்புகள் குறையும். இன்று உங்களுக்கு ஒரு மூத்த பெண்களால் சில எதிர்ப்புகள் தோன்றும். ஆனால் பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆனால் பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் நல்லா இருக்கலாம். சோம்பலை குறைத்து கொண்டால் நல்லா. பெண்கள் மிகவும் சோம்பலை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கலாம். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருப்பதால் அதை இன்று தவிர்க்கவும். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாகன வசதி கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விளையாட்டுக்காக கூட வாழ்க்கை துணையோடு சீண்டலோ தீண்டலோ நக்கலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக பேசி பழகுங்கள். ஸ்டைலாக பண்ணுறேன், யூடியூப்பை பார்த்து பண்ணுறேன்னா கையை சுட்டுக்காதீங்க, வாயை சுட்டுக்காதீங்க. மீனம். விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தொட்டுதான் தொடங்கும். எடுத்த காரியங்கள் லாபமும் வருமானத்தையும் கொடுக்கும். பணமழை பொழியப் போகிறது. அரசு விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அரசு விஷயத்தில் எதிர்பாராத வருமானங்கள் வரும். அதனால் பணவரவு நன்றாக இருக்கிறது. பணமழை பொழியப் போகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனம் கண்ணியமாக இருக்க வேண்டும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கி தொழில் செய்வதை தவிர்க்கவும். எதிர்ப்புகள் வந்தால் அதை சமாளிக்க ஆற்றல் உண்டாகும். இறை வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். மூத்தோர்களின் ஆசை உண்டு. பிறகு என்ன, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் தான். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.